ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து சுவையில் சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு நல்லா வணங்கணும். ஆல்ரெடி நீ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணி நல்லா வணக்கணும். வணங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டேன். நான் ஆல்ரெடி நான் விழுது அரைச்சி வச்சுருக்கலாம், அது இது கூட ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வணக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு கொதி வந்த பின்னாடி ஆல்ரெடி நீங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கீங்களா, அந்த புளியும் இது கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த புளி கொதிச்ச பின்னாடி ஆல்ரெடி நான் கருவாடை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கருவாடும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கெட்டி பத வரையும் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்ச பின்னாடி சுட சுட சாதம் போட்டு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.